ஓம் சாந்தி. சிவ பகவானுடைய மகா வாக்கியம். வாணி தேதி 24/8/2020. பாபா இன்னைக்கு சொல்கிறாங்க, மீட்டே பच्चे सदा इसी खुशी में रहो कि हमने 84 का चक्र पूरा किया. இனிமையான குழந்தைகளே, சதா இந்த ஒரு மகிழ்ச்சியில் இருங்கள். நான் 84 பிறவி சக்கரத்தை முடித்து விட்டேன். அப் ஜாத்தே ஹே அப்னே கர். இப்போது என்னுடைய வீட்டிற்கு செல்கிறேன். பாக்கி தோடே தின் எ கரம் போக் ஹே. இன்னும் சிறிது நாட்கள்தான் இந்த கர்ம வினை. பாபா கேள்வி கேட்குறாங்க, विकर्माजीत बनने वाले बच्चों को विकर्मों से बचने के लिए किस बात पर बहुत ध्यान देना है? விக்கர்மத்தை வெற்றியடையக்கூடிய குழந்தைகளுக்கு விக்கர்மத்திலிருந்து தப்பிப்பதற்காக எந்த விஷயத்தில் மிகுந்த கவனம் கொடுக்க வேண்டும்? பாபா பதில் சொல்கிறாங்க, जो सर्व विकर्मों की जड़ देह अभिमान है, उस देह अभिमान में कभी न आए, ये ध्यान रखना है. அனைத்து விக்கர்மங்களின் வேறாக இருப்பது தேக அபிமானம். எனவே தேக அபிமானத்தில் ஒருபோதும் வராமல் இருப்பதற்கு கவனம் வைக்க வேண்டும். इसके लिए बार बार देही अभिमानी बन बाप को याद करना है. இதற்காக மீண்டும் மீண்டும் தேகி அபிமானியாகி பாபாவை நினைக்க வேண்டும். अच्छे और बुरे का फल ज़रूर मिलता है, अंत में विवेक காத்தா है. நல்ல மற்றும் தீய செயல்களின் பலன் அவசியம் கிடைக்கிறது. எனவே கடைசியில் உள்ளம் ஒருத்தும். लेकिन इस जन्मों के पापों के बोझ को हल्का करने के लिए बाप को सच सच सुनाना है. ஆனால் இந்த ஜென்மத்தின் பாவங்களின் சுமையை லேசாக ஆக்குவதற்கு பாபாவிடம் உண்மையை உரைக்க வேண்டும். ஓம் சாந்தி. படேத்தே படி மன்சில் ஹே யாத் கி. பாபா சொல்கிறாங்க, உங்களோட உயர்ந்த லட்சியமே நினைவில் தான். போத்தோங்கோ சிர்ஃப் சுன்னை கா ஷோக் रहता है. நிறைய பேருக்கு கேட்குறதுல தான் ஆர்வம் இருக்குது. ज्ञान को समझना तो बहुत सहज है. பாபா சொல்கிறாங்க, ஞானத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சகஜம். 84 के चक्र को समझना है, स्वदर्शन चक्रधारी बनना है. 84 பிறவி சக்கரத்தை புரிஞ்சுக்கணும், சுயதர்ஷன சக்கரதாரி ஆகணும். ஜாஸ்தி குச் நஹி ஹே. இதை விட அதிகமாலாம் வேறு எதுவும் கிடையாது. तुम बच्चे समझते हो हम सब स्वदर्शन चक्रधारी है. பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களாகிய நீங்கள் இப்போ புரிஞ்சிட்டீங்க, நீங்கள் எல்லாருமே சுயதர்ஷன சக்கரதாரிகள். ஸ்வதர்ஷன் சக்கர சே கோய் கா கலா நை காட்டுதே ஹே. சுயதர்ஷன சக்கரத்து மூலமாக யாருடைய கழுத்தை எல்லாம் நாம் வெற்றது கிடையாது. ஜெசே கிருஷ்ண கேலியே திக்காயா ஹே. எப்படி கிருஷ்ணருக்காக காட்டப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்? சக்கரத்தினால தலையை வெட்டிடுறாருன்னு. अब ये लक्ष्मी नारायण विष्णु के 2 रूप है, क्या उनको स्वदर्शन चक्र है? பாபா கேட்குறார், இந்த லக்ஷ்மி நாராயணர் விஷ்ணுவினுடைய 2 ரூபம், அவங்கக்கிட்ட சுயதர்ஷன சக்கரம் இருக்கா? பாபா கேட்குறார். फिर कृष्ण को चक्र क्यों दिखाते हैं? பிறகு கிருஷ்ணருக்கு ஏன் சக்கரம் காட்டப்பட்டிருக்கு? एक मैगज़ीन निकालते हैं जिसमें कृष्ण के ऐसे बहुत चित्र दिखाते हैं. சாக்கார பாபா இருந்த காலத்தில் ஒரு பத்திரிக்கை வெளியிட்டாங்களாம். அந்த பத்திரிக்கையில் கிருஷ்ணருடைய பலவிதமான சித்திரங்கள் காட்டப்பட்டிருந்தது. பாப் தோ ஆக்கர் துமே ராஜயோக் சிக்காத்தே ஹே, ந கி சக்கர சே அசுரோं का घात करते हैं. பாபா வந்து தான் உங்களுக்கு ராஜயோகா கற்றுக் கொடுக்குறார். மற்றபடி சக்கரத்தினால அசுரர்களை வதைப்பது இல்லை. असुर उनको कहा जाता है जिनका आसुरी स्वभाव है. அசுரர்கள்னு யாரை சொல்லப்படுது? யார் அசுர சுபாவத்தோடு இருக்காங்களோ அவங்க தான்.
பாக்கி மனுஷ்ய மனுஷ்ய ஹேனா, மற்றபடி எல்லாருமே யாரு தான், மனிதர்கள் தான். ऐसा नहीं स्वदर्शन चक्र से बैठ सबको मारते हैं, அப்படி கிடையாது. சுயதர்ஷன சக்கரத்தை வச்சு எல்லாரையும் அழிக்கிறது அந்த மாதிரி நிகழ்வு கிடையாது. பக்தி மார்க் में क्या क्या चित्र बैठ बनाए हैं, பாபா சொல்கிறாங்க பக்தி மார்க்கத்தில் என்னவெல்லாம் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, சித்திரங்களை உருவாக்கி வச்சுட்டாங்க. ராத் தின் கா ஃபரக் है, இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. तुम बच्चों को इस सृष्टि चक्र और सारे ड्रामा को जानना है क्योंकि सब एक्टर्स है. பாபா சொல்கிறார், குழந்தைங்களாகிய நீங்கள் இந்த சிருஷ்டி சக்கரம் மற்றும் முழு நாடகத்தையும் அறிஞ்சிக்கணும். ஏன்னா நீங்கள் இதில் நடிகர்கள். ஓ அதுக்கே ஆக்டர்ஸ் தோ ட்ராமா கோ ஜான்தே. பாபா சொல்கிறார், எல்லைக்குட்பட்ட நாடகத்தில் இருக்க நடிகர்கள் அந்த நாடகத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்கல்ல. ஏஹே பேஹாது கா ட்ராமா, இதுதான் எல்லையற்ற நாடகம். இஸ்மே டீட்டெயில் மே நெஹி சமஜ் சக்கேங்கி, இதில் டீட்டெயிலாலாம் நீங்கள் எதையும் புரிஞ்சுக்க முடியாது. ஓ தோ 2 घंटे का ड्रामा होता है, ஏன்னா உலகத்தில் இருக்கிற நாடகம் 2 மணி நேரம்தான் நடக்குது. டீட்டெயில் மே பாட்டு ஜான்தே, ஆகையால் ஒரு நடிகருக்கு தன்னுடைய நடிப்பை பற்றி டீட்டெயிலாக தெரியும். ஏதோ 84 ஜென்மோக்கோ ஜான்னா होता है, ஆனால் இங்கே இருக்கிற நடிகர்கள் எதை தெரிஞ்சுக்கணும், 84 ஜென்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆனால் 84 ஜென்மங்களை பற்றி நமக்கு தெரியும், ஒவ்வொன்றை பற்றிய டீட்டெயில் நாம் தெரிஞ்சுக்க முடியாது. அதைத்தான் பாபா சொல்கிறாங்க. பாப்னே சம்ஜாயா ஹே मैं ब्रह्मा के रथ में प्रवेश करता हूँ. பாபா புரிய வைக்கிறார், நான் பிரம்மாவுடைய ரதத்தில் தான் பிரவேசிக்கிறேன். ब्रह्मा के भी 84 जन्मों की कहानी चाहिए. பிரம்மாவுக்கும் 84 ஜென்மங்களின் கதை வேண்டும். மனுஷியோं की बुद्धि में ये बातें आ न सके, மனிதருடைய புத்தியில் இந்த விஷயங்கள் வரவே வராது. ये भी नहीं समझते कि 84 लाख जन्म है या 84 जन्म, இதை கூட புரிஞ்சுக்கல 84 லட்சம் பிறவிகளா அல்லது 84 பிறவிகளா. बाप कहते हैं तुम्हारे 84 जन्मों की कहानी सुनाता हूँ. பாபா நம்மகிட்ட சொல்கிறார், உங்களுடைய 84 ஜென்மங்களின் கதை சொல்கிறேன். 84 लाख जन्म हो तो कितने वर्ष सुनाने में लग जाए. பாபா சொல்கிறார், ஒருவேளை நீங்கள் 84 லட்சம் ஜென்மம் எடுக்கிறீங்கன்னா அந்த கதையை சொல்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும். तुम तो सेकेंड में जान जाते हो ये 84 जन्मों की कहानी है. ஆனால் இங்கே ஒரு வினாடியில் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க 84 பிறவியோட கதையை. हमने 84 का चक्कर कैसे लगाया है, 84 लाख हो तो सेकेंड में थोड़े ही समझ सकते. 84 பிறவி சக்கரத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ஆனால் 84 லட்சம்னு இருந்தால் ஒரு வினாடியில் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்க முடியும். 84 लाख जन्म है ही नहीं. பாபா சொல்கிறார், 84 லட்சம் ஜென்மம் என்பது கிடையவே கிடையாது. तुम बच्चों को भी खुशी होनी चाहिए. பாபா சொல்கிறார், குழந்தைங்களாகிய உங்களுக்கு குஷி இருக்கணும். ஹமாரா 84 का चक्र पूरा हुआ. என்ன குஷி இருக்கணும், என்னுடைய இந்த 84 பிறவி சக்கரம் முடிவடையுது. अब हम घर जाते हैं, இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன். பாக்கி தோடே தின் ये कर्म भोग है, மற்றபடி இருக்கிற இந்த கொஞ்ச நாளில் இந்த கர்ம வினை இருக்கும். विक्रम बसम हो कर्मातीत अवस्था कैसे हो जाए, इसके लिए ये युक्ति बताई है. விக்கர்மங்களை எரித்து கர்மாதீத்த நிலை எப்படி ஏற்படும் அதற்கான யுக்தியும் பாபா சொல்லிட்டார். बाकी समझाते हैं इस जन्म में जो भी विक्रम किए हुए हैं वो लिख कर दो तो बोझ हल्का हो जाए. மற்றபடி பாபா சொல்கிறாங்க, இந்த ஜென்மத்தில் என்னெல்லாம் பாவ கர்மா செஞ்சுருக்கீங்களோ அதை எழுதி கொடுத்துட்டிங்கன்னா சுமை லேசாயிடும். ஜென்ம ஜென்மாந்தர்க்கே விக்ரம் तो कोई लिख न सके, ஜென்ம ஜென்மத்தினுடைய விக்கர்மங்களை எழுதி கொடுக்க முடியாது. விக்ரம் तो होते आए हैं, பல ஜென்மங்களாக விக்கர்மம் நடைபெற்று வந்திருக்கு. सबसे जब से रावण राज्य शुरू हुआ है तो कर्म विक्रम हो पड़ते हैं. எப்போ ராவண ராஜ்யம் ஆரம்பமானதோ அப்போ தான் கர்மா விக்கர்மாவாயிடுச்சு. சத்யுகமே கரம் அக்கரம் ஹோத்தே,
ஆனால் சத்தியுகத்தில் கர்மா அக்கர்மாவாக தான் இருக்கும். பகவான் வாச் तुमको करम अकरम विक्रम की गति को समझाता हूँ. பகவானுடைய மகா வாக்கியம். பகவான் சொல்கிறார், நான் உங்களுக்கு கர்மா அக்கர்மா விக்ரமத்தினுடைய நிலையை புரிய வைக்கிறேன். विक्रमा जीत का संवत लक्ष्मी नारायण से शुरू होता है. விக்ரமா ஜீத், விக்ரமத்தை வெற்றியடைந்த ஆண்டு என்பது லக்ஷ்மி நாராயணனிலிருந்து ஆரம்பமாகிறது. सीढ़ी में बड़ा क्लियर है. பாபா சொல்கிறாங்க, ஏனிப்படி சித்திரத்தில் இது எல்லாமே தெளிவாக காட்டப்பட்டிருக்கு. சாஸ்திரமே கோய் ஏ பாத்தே நெய்யே, ஆனால் சாஸ்திரங்களில் இந்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது. सूर्यवंशी चंद्रवंशी का राज भी तुम बच्चों ने समझा है कि हम ही थे. பாபா சொல்கிறார், சூரிய வம்சம் சந்திர வம்சத்தோட ரகசியமாக உங்களுக்கு தெரியும். என்ன ரகசியம்? நான் தான் அதுவாக இருந்தேன். विराट रूप का चित्र भी बहुत बनाते हैं परंतु अर्थ कुछ भी नहीं जानते. விராட ரூப சித்திரமும் உலகத்தில் நிறைய உருவாக்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு அர்த்தம் தெரியலை. பாப் பிகர் கோய் சம்ஜா நஹி சக்தே. பாபாவை தவிர வேற யாராலையும் இதை புரிய வைக்க முடியாது. इस ब्रह्मा के ऊपर भी कोई है ना जिसने सिखाया होगा. பாபா சொல்கிறார், இந்த பிரம்மாவை விட மேலானவர் இருக்கணும் இல்லையா, அவர் தானே கற்றுக் கொடுத்துருக்கணும். अगर कोई गुरु ने सिखाया होता तो उस गुरु का सिर्फ एक शिष्य तो नहीं हो सकता है. பாபா சொல்கிறார், ஏதாவது ஒரு குரு இதை சொல்லி கொடுத்துருந்தாருன்னா அந்த குருவுக்கு ஒரே ஒரு சிஷ்யர் மட்டும்தான் இருப்பாங்களா என்ன? बाप कहते हैं बच्चे तुम्हें पतित से पावन पावन से पतित बनना ही है. பாபா சொல்கிறார், குழந்தைங்களே, நீங்கள் பதீதத்திலிருந்து பாவனம் பாவனத்திலிருந்து பதீத்தம் ஆகியே தீர வேண்டும். ஆதி से अंत तक पाठ और कोई का है नहीं. ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் யாருக்குமே பாட்டு கிடையாது. तुमको ही बाप समझाते हैं. உங்களுக்கு தான் பாபா புரிய வைக்கிறாரு. फिर तुम ये भी समझते हो कि दूसरे धर्म वाले फलाने फलाने समय पर आते हैं. பிறகு நீங்கள் இதையும் புரிஞ்சுக்கிறீங்க, மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்க அவங்க அவங்களுக்கான நேரத்தில் தான் வருவாங்க. துமாரா தோ ஆல்ரவுண்டு பாட்டே, ஆனால் உங்களுடையது ஆல்ரவுண்டு நடிப்பு. கிறிஸ்டியன் கேலியே ऐसा नहीं कहेंगे कि सत्युग में थे. கிறிஸ்டியன்ஸ் வந்து சத்யுகத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஓ தோ துவாப்பர் கே பி பீச் में आते. பாபா சொல்கிறார், கிறிஸ்துவர்கள் துவாப்பர யுகத்தில் கூட இடையில தான் வருவாங்க. ये नॉलेज तुम बच्चों की ही बुद्धि में है. இந்த ஞானமெல்லாம் குழந்தைங்களாகிய உங்களோட புத்தியில் தான் இருக்குது. கிஸ்கோ சம்ஜா பி சக்தே ஹோ. நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் இதை புரிய வைக்கலாம். दूसरा कोई सृष्टि के आदिमत्य अंत को नहीं जानते. வேறு யாருக்கும் சிருஷ்டியினுடைய ஆதிமத்திய அந்திமம் தெரியாது. रचयिता को ही नहीं जानते तो रचना को कैसे जानेंगे. பாபா சொல்கிறார், படைப்பவரையே தெரியலைன்னா படைப்பை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? बाबा ने समझाया है जो राइटियस बातें हैं वो चपाकर एरोप्लेन से सब जगह गिरानी है. பாபா புரிய வைக்கிறார், எதெல்லாம் சரியான கருத்துக்களோ அதை பிரிண்ட் பண்ணி ஏரோப்ளேனில் போயிட்டு எல்லா இடத்துலையும் என்ன பண்ணணும், அதை போடணும். ये பாயிண்ட்ஸ் அத்வா டாபிக்ஸ் பெட் லிக்னி செய்யே. அதற்கான பாயிண்ட்டு மற்றும் டாபிக் தலைப்புகளையும் எழுதுங்கள். பச்சை கேத்தே ஹே காம் நெய்யே. குழந்தைங்க சொல்கிறாங்களாம், பாபா வேலையே இல்லை சேவையே இல்லை அப்படி சொல்கிறாங்களாம். பாபா கேத்தே ஹே ये சர்வீஸ் தோ போத்தே. பாபா சொல்கிறார், சேவா உங்களுக்கு நிறைய இருக்குது. யஹா ஏகாந்த் மே பேட்டியே காம் கரோ. இங்கே நீங்கள் ஏகாந்தத்தில் உட்காந்து இந்த வேலை செய்யுங்க. जो भी बड़ी बड़ी संस्थाएं हैं गीता पाठशाला आदि है उन सबको जगाना है. உலகத்தில் பெரிய பெரிய சபைகள் இருக்குது, கீதா பாடசாலை கீதை சொல்லக்கூடிய இடம் இருக்குது. அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் விழிப்பு கொடுக்கணும். சப்கோ சந்தேஷ் தேனா ஹே. பாபா சொல்கிறார், எல்லாருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், செய்தி கொடுக்கணும். ஏ புருஷோத்தம் சங்கம் யுக் ஹே. என்ன செய்தி சொல்லணும்? இது புருஷோத்தம சங்கம யுகம்.
जो समझदार होंगे वो झट समझेंगे. யார் புத்திசாலியோ டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. ज़रूर संगम पर ही नई दुनिया की स्थापना और पुरानी दुनिया का विनाश होता है. கண்டிப்பாக சங்கம யுகத்தில் தான் புது உலக ஸ்தாபனை, பழைய உலகத்தினுடைய விநாசம் நடக்குது. சத்யுகமே புருஷோத்தம் மனுஷ்ய ஹோத்தி. பாபா சொல்கிறாங்க, சத்யுகத்தில் புருஷோத்தமமான மனிதர்கள் இருந்தாங்க. யஹா ஹே ஆசுரி ஸ்வபாவ் வாலே பதீத் மனுஷ்ய. இங்கே இருக்கிறவங்க யார்? அசுர சுபாவம் உடைய பதீத்த மனிதர்கள். ये भी बाबा ने समझाया है. कुंभ का मेला आदि जो लगता है, பாபா இதையும் புரிய வச்சிருக்காரு. கும்ப மேளா கொண்டாடப்படுது. போத் மனுஷ்ய ஜாத்தே ஸ்நான் கர்னே. நிறைய பேர் அங்கே ஸ்நானம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. கியோ ஸ்நான் கர்னே ஜாத்தே ஹே? பாபா கேட்குறார், ஏன் அங்கே ஸ்நானம் பண்ண போகிறாங்க? எதுக்காக போகிறாங்க? பாபா கேட்குறாங்க. பாவன் ஹோனா சாத்தே ஹே. என்ன விரும்புகிறாங்களாம்? தூய்மையாகணும்னு விரும்புகிறாங்க. அதனால தான் ஸ்நானம் பண்ண போகிறாங்க. நீங்கள்லாம் போயிருக்கீங்களா? बाबा கேட்குறாங்க. तो जहाँ जहाँ मनुष्य स्नान करने जाते हैं वहाँ जाकर सर्विस करनी चाहिए. ஆமாம், ஞானம் கேட்குறதுக்கு முன்னாடி அப்படிலாம் ஸ்நானம் பண்ண போயிருப்போம். பாபா சொல்ல, இப்பையும் நீங்கள் போகணும். இப்போ எதுக்காக போகணும்? எங்கே போகணும்? பாபா சொல்ல, எங்கெல்லாம் மனிதர்கள் இந்த மாதிரி ஸ்நானம் பண்ணால் தூய்மையாயிடலான்னு புனித ஸ்தலங்களுக்கு போகிறாங்களோ அங்கே போய் நீங்கள் சேவா பண்ணுங்க. मनुष्यों को समझाना चाहिए. மனிதர்களுக்கு புரிய வைக்கணும். ये पानी कोई पतित पावनी नहीं है. என்ன புரிய வைக்கணும்? இந்த தண்ணி பதீத்த பாவனி கிடையாது. तुम्हारे पास चित्र भी है. அதற்கான சித்திரங்களும் உங்ககிட்ட இருக்குது. गीता पाठशालाओं में जाकर ये पर्चे बांटने चाहिए. பாபா சொல்ற, கீதா பாடசாலைகளுக்கு சென்று. கீதா பாடசாலைன்னு பாபா எதை சொல்கிறாங்க? லௌகீகத்தில் கீதை சொல்லி கொடுக்குற இடம், கீதா உபதேசம் நடக்கக்கூடிய இடம். அங்கெல்லாம் போய் நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கணும். பச்சே சர்வீஸ் மாங்கத்தே ஹி. பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்க என்ன கேட்குறாங்களாம்? சேவா வேணும், சேவா வேணும்னு கேட்குறாங்களாம். ये बैठकर लिखो, गीता का भगवान परमपिता परमात्मा शिव है, न कि श्री कृष्ण. பாபா சொல்கிறார், இதை எழுதுங்க. கீதையின் பகவான் பரம்பிதா பரமாத்மா சிவன், கிருஷ்ணர் அல்ல. இதை என்ன பண்ணணும்? எழுதுங்க. फिर उनकी बायोग्राफी की महिमा लिखो. பிறகு அவருடைய வாழ்க்கை கதை, அதனுடைய மகிமை என்ன, அதையும் எழுதுங்க. கிருஷ்ணருடைய சரித்திரம், உலகத்தில் கிருஷ்ணருடைய சரித்திரம்னு காட்டியிருக்காங்க, கிருஷ்ண லீலைன்னு காட்டியிருக்காங்க. ஆனால் உண்மையான கதை உங்களுக்கு தான் தெரியும். பாபா சொல்கிற, அந்த கதையே எழுதணும், அவரோட மகிமையே எழுதணும். கதை எப்படி எழுதணும்? சத்யுகத்தில் அவர் எப்படி இருந்தார், அவரோட கதை 84 பிறவி எப்படி எடுக்கிறார், அது எல்லாமே அவரோட கதை. மகிமை என்பது என்ன? ஸ்ரீகிருஷ்ணருடைய மகிமை என்ன? தேவதையாக இருக்கிறப்ப சர்வகுண சம்பன்னம். இப்படி அவரோட மகிமையையும் எழுதணும். शिव बाबा की बायोग्राफी लिखो. பாபா சேவையில்லைன்னு சொல்கிறதுக்காக பாபா சொல்கிறார், நிறைய சேவா இருக்குது, நீங்கள் தனிமையில் உட்காந்து எழுதுங்கன்னு சொல்லி இன்றைக்கி நிறைய சொல்கிறார். அதுபோல் அடுத்து பாபா என்ன சொல்கிறாரு? ஷிவ் பாபாவுடைய பயோகிராஃபியை எழுதுங்க. எழுதலாமா? எல்லோரும் கூட உட்காந்து என்ன பண்ணலாம்? சிந்தனை பண்ணி பாயிண்ட் எடுக்கணும், எழுதணும். फिर आपे ही वो जज करेंगे. அதுக்கப்புறம் இதெல்லாம் கொண்டு போய் காட்டணும். ஷிவ் பாபா பற்றி என்ன, கிருஷ்ணரை பற்றி என்ன எழுதியிருக்கிறோம். பாபா சொல்ல, ரெண்டையும் படித்து பார்த்துட்டு அவங்களே பிறகு தீர்மானம் எடுத்துக்குவாங்க. ये पॉइंट्स भी लिखनी है कि पतित पावन कौन है. இந்த பயோகிராஃபி எழுதுகிறப்ப இந்த பாயிண்ட்டை எழுதணும். எந்த பாயிண்ட் எழுதணும்? பத்தித்த பாவனன் யார், அதையே எழுதணும். फिर शिव और शंकर का भेद भी दिखाना है. அடுத்து என்ன காட்டணுமா? சிவன் மற்றும் சங்கரருடைய வித்தியாசம் என்ன, இதெல்லாம் காட்டணும். பாபா இதெல்லாம் எப்போ சாக்காரத்தில் சொல்லியிருக்கிறார். இதை வைத்து தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு? படவிளக்கத்தினுடைய பல சித்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்?
இப்போ நம்ம சித்திரங்களை உருவாக்கணுன்றது கிடையாது. நாம் ஞானத்தினுடைய கருத்துக்களை எழுதணும். தனித்தனியாக எழுத சொல்கிறார் பாபா. கிருஷ்ணருடைய கதை என்ன, கிருஷ்ணருடைய மகிமை என்ன, சிவபாபாவுடைய கதை என்ன, அடுத்து பதீத பாவனன் யார், அதுக்கப்புறமா இப்போ என்ன சொன்னாங்க பாபா, சிவன் சங்கரருடைய வித்தியாசம். இதுக்கெல்லாம் உட்காந்து நம்ம என்ன பண்ணணும், தனிமையில் உட்காந்து சிந்தனை பண்ணி பாயிண்ட் எழுதணும். शिव अलग है, शंकर अलग है. बाबा சொல்றார் शिवन வேற शंकरर வேற. ये भी बाबा ने समझाया. कल्प 5000 वर्ष का है. இதை கூட பாபா புரிய வச்சிருக்கார். கல்பம் என்பது 5000 ஆண்டுகள். மனுஷ்ய 84 ஜனம் लेते हैं न कि 84 लाख. பாபா சொல்ற மனிதர்கள் 84 பிறவி எடுக்கிறாங்க, 84 லட்சம்லாம் கிடையாது. ये मुख्य मुख्य बातें शॉर्ट में लिखनी चाहिए. இந்த முக்கியமான விஷயங்களெல்லாம் ஷார்ட்டாக எழுதணும். முக்கியமான விஷயங்களை எப்படி எழுத சொல்கிறார் பாபா, ஷார்ட்டாக எழுதுங்க. जो एरोप्लेन से भी गिरा सकते हैं, समझा भी सकते हैं. ஷார்ட்டானா நோட்டீஸில் பாபா சின்னதாக போடுங்கன்னு சொல்கிறார். அப்போ அந்த நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுங்க, ஏரோப்ளேன்லேருந்து கீழே போடுங்க, இல்லையா யாருக்காவது கொடுத்து புரிய வைங்க. ये जैसे गोला है, इसमें क्लियर है फलाने फलाने धर्म फलाने फलाने समय पर स्थापन होते हैं. பாபா சொல்கிறார். அடுத்ததாக இந்த சக்கரத்தினுடைய படம், சிருஷ்டி சக்கரம், பாபா அதை கோலா உருண்டைன்னு சொல்லுவார். இதில் தெளிவாக காட்டப்பட்டிருக்கு. என்ன காட்டப்பட்டிருக்கு, எந்தெந்த தர்மங்கள் எந்தெந்த நேரத்தில் ஸ்தாபிக்கப்படுகிறது அது சிருஷ்டி சக்கரத்தில் இருக்குது. तो ये गोला भी होना चाहिए. அப்போ இந்த சித்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சிருஷ்டி சக்கரம். इसलिए मुख्य 12 चित्रों के कैलेंडर्स भी छपवा सकते हो जिसमें सारा ज्ञान आ जाए और सर्विस सहज हो सके. பாபா சொல்கிறாரு சிருஷ்டி சக்கரம் முக்கியமானது, அதை காட்டணும். அடுத்து பாபா என்ன சொல்கிறாரு, இப்படி முக்கியமான 12 சித்திரங்களை வச்சு கேலண்டர் கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். ஏன் பாபா 12ன்னு சொல்கிறாங்க, 12 மாதம் இப்படி நம்ம டெய்லி கேலண்டர் போடுறோம், அதே போல் பாபா மந்த்லி கேலண்டர் சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு மாதத்தினுடைய அந்த ஓப்பனிங்கில் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு சித்திரங்கள் இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி 12 சித்திரங்கள் வச்சு கேலண்டர் பிரிண்ட் பண்ணுங்க. அந்த 12 சித்திரத்துக்குள்ள முழுமையான ஞானமும் வந்துடணும். அப்போ சகஜமாக சேவை நடக்கும். ये चित्र बिल्कुल ज़रूरी है. பாபா சொல்கிறார் இந்த சித்திரங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். कौन से चित्र बनाने हैं, क्या क्या पॉइंट लिखनी चाहिए, ये भी बैठ लिखो. இன்னைக்கு பாபா நிறைய எழுதுறதுக்கு ஒர்க்கு கொடுக்குறார். ஸோ எவ்வளோ விஷயம் சொன்னார். அடுத்து பாபா என்ன சொல்கிறாரு, என்னென்ன சித்திரங்களை உருவாக்கணும், என்னென்ன பாயிண்ட்டு எழுதணும். இப்போ கேலண்டர் 12 படங்கள் போடணும்னா முதல்ல உட்காந்து என்ன பண்ண சொல்ல, என்னென்ன சித்திரங்கள் ஃபஸ்ட்டு வேணும் அதை ஒரு லிஸ்ட் எடுங்க. அடுத்து என்னென்ன பாயிண்ட் இருக்கணும் இதையும் உட்காந்து எழுதுங்க. तुम गुप्त वेश में इस पुरानी दुनिया का परिवर्तन कर रहे हो. பாபா சொல்கிறார் நீங்கள் குப்தமான வேஷத்தில் இந்த பழைய உலகத்தை மாற்றிட்டுருக்கீங்க. அன்னோன் வாரியர்ஸ் ஹோ, நீங்கள் யார், யாருக்குமே தெரியாத, யாரும் அறியாத போர் வீரர்கள். तुमको कोई नहीं जाने, உங்களை யாருக்கும் தெரியாது. பாபா பி குப்த், நாலேஜ் பி குப்த். பாபாவும் மறைமுகமாக இருக்கார், ஞானமும் மறைமுகமாக இருக்குது. இன்கா कोई சாஸ்திராதி बनता नहीं है. பாபா சொல்கிற ஞானத்தை வச்சு எந்த சாஸ்திரங்கள் உருவாக்கப்படுறது கிடையாது. और धर्म स्थापक के बाइबल आदि छपते हैं जो पढ़ते आते हैं. மற்ற தர்ம ஸ்தாபகர்களுடைய தர்ம நூல்கள்லாம் எழுதப்படுது. அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க சொன்ன கருத்துக்களை வச்சு புனித நூலில் எழுதுகிறாங்க. பாபா சொல்கிற பைபிள்லாம் எழுதப்படுது, இன்னைக்கு வரைக்கும் அதை படிச்சுட்ருக்காங்க. ஹரைக்கே சப்தேஹே. இப்படி ஒவ்வொரு தர்மத்திலையும் அவரவர்களுடைய தர்ம நூல் எழுதப்படுது. தும்ஹாரா ஃபிர் பக்தி மார்க் மே சப்தஹே. நம்முடையது எப்போ போடப்படுது,
பாபா இப்போ சங்கமயத்தில் ஞானம் சொல்கிறார். பாபா சொல்கிறாங்க இதை வச்சு தான் பிறகு பக்தி மார்க்கத்தில் 2500-3000 வருஷத்துக்கு அப்புறம்தான் எழுதப்படுகிறது. அபிநய் சப்னஹே. இப்போல்லாம் நீங்கள் நினச்சா கூட அதை எழுதவோ பிரிண்ட் பண்ணவோ முடியாது. क्योंकि अभी तो ये शास्त्र आदि सब खत्म हो जाने. ஏன்னா இப்போ ஏற்கனவே இருக்கிற சாஸ்திரங்களே அழிய போகுது. अभी तुमको बुद्धि में सिर्फ याद करना है. பாபா சொல்கிறாங்க இப்போ நீங்கள் புத்தியில் நினைவு செஞ்சாலே போதும். பாப் கே பாஸ் பி புத்தி மே ज्ञान है. பாபாவிடமும் புத்தியில் ஞானம் இருக்குது. कोई शास्त्र आदि तोड़े ही पड़ते. பாபா எந்த சாஸ்திரங்கள்லாம் என்ன பண்ணுறது கிடையாது, படிக்கிறது கிடையாது. ஒத்தோ நாலேஜ்ஃபுல். ஏன் பாபா படிக்கிறது இல்லை? பாபாவே யார்? ஞானம் நிறைந்தவர். नॉलेजफुल का अर्थ फिर मनुष्य समझते हैं सबके दिलों को जानने वाला है. பக்தியிலே பகவானை பார்த்து என்ன சொல்கிறாங்க? அனைத்தும் அறிந்தவர், ஞானம் நிறைந்தவர். ஆனால் அர்த்தத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஞானம் நிறைஞ்சவர்ன உடனே மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்களாம்? எல்லாரோட உள்ளத்தில் நடக்கிறதும் அவருக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டாங்களாம். பகவான் தேக்தே ஹே தப் தோ கர்மோ கா ஃபல் தேத்தே ஹே. என்ன சொல்கிறாங்க? உலகத்தில் பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதனால தான் ஒவ்வொருத்தர் செய்கிறதுக்கும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற பலனை அவர் கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்களாம். பாபா கொடுக்குறாரா? பாபா பார்க்குறாரா? பாபா கொடுக்குறாரா? அவர் பார்க்குறதும் இல்லை, கொடுக்குறதும் இல்லை. இன்றைக்கி வானிலை ஆரம்பத்திலே பாபா சொன்னார் இல்லையா, நல்ல மற்றும் தீய செயல்களுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கிது. அப்போ பாபா பார்த்துட்டே இருப்பாரா? இவங்க நல்ல கர்மா பண்ணுறாங்க, இவங்களுக்கு நல்ல பலன். இவங்க தீய கர்மா பண்ணுறாங்க, தீய பலன் நான் கொடுக்குறேன். பாபா பார்க்குறதும் இல்லை, கொடுக்குறதும் இல்லை. அப்புறம் எப்படி கிடைக்கிது? பாப் கேத்தே ஹே ये ड्रामा में नोंद है. பாபா சொல்கிறார் இது ட்ராமாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி எந்த நிலத்தில் நீங்கள் என்ன விதை போடுறீங்க அந்த நிலத்தில் அது தானாகவே முளைக்கிது இல்லை? அதே போல தான் நாம் என்ன செயல்கள் செய்கிறோம் அதற்கான பலன் ட்ராமா அனுசார் கிடைச்சிடும். ड्रामा में जो विक्रम करते हैं तो उनकी सजा होती जाती. பாபா சொல்ல ட்ராமாவில் யார் பாவ கர்மா செய்கிறாங்க அந்த கர்மத்திற்கான தண்டனையும் கிடைக்கிது. अच्छे व बुरे कर्मों का फल मिलता है, उसकी लिखत तो कोई है नहीं. பாபா சொல்ற நல்ல மற்றும் தீய கர்மத்திற்கான பலன் ஆட்டோமேட்டிக் கிடைச்சிரும். அதை யாரும் எழுதிலாம் வைக்க வேண்டியதில்லை. கதையில் சொல்லியிருக்காங்களே, சித்திரகுப்தன் உட்காந்து என்ன பண்ணுவாராம்? எழுதிக்கிட்டே இருப்பாராம் ஒவ்வொருத்தருடைய கணக்கில். பாபா சொல்றார் அப்படி எழுதி வச்சு தான் கொடுக்கணும்னு இல்லை, அவங்கவுங்க செய்கிறதுக்கு அவங்கவுங்களுக்கு கிடைச்சிடும். மனுஷ समझ सकते हैं जरूर कर्मों का फल दूसरे जन्म में मिलता है. மனிதர்கள் புரிஞ்சுக்க முடியும், கண்டிப்பாக கர்மத்தோட பலன் அடுத்த பிறவியில் கிடைக்கிது. லௌகிக்கில் அதெல்லாம் புரிஞ்சிருக்காங்க இல்லையா? அந்த கடி விவேக் ஃபிர் பொத் காத்தா ஹே. கடைசி நேரம் வர்றப்ப அவங்க மனசு என்ன பண்ணுமா? ரொம்ப ஊத்தும். ஹம்னே எஹ் எஹ் பாப்பு கியே. மனசு எப்படி உறுத்தும்? ஐயோ நான் இந்த மாதிரியெல்லாம் பாவம் செஞ்சுருக்கேனே. சப் யாத் ஆத்தா ஹே. அந்த நேரம் எல்லாம் நினைவுக்கு வரும். ஜேசா கர்ம் வைசா ஜனம் மிலேகா. அது மட்டுமா? கடைசி நேரம் ஞாபகம் வருது, பச்சாதாபப்பட வேண்டியிருக்கு, தண்டனை வாங்கணும். அடுத்து அந்த கர்மத்திற்கு ஏற்றார் போல தான் அடுத்த ஜென்மா கிடைக்கிது. अभी तुम विकर्माजीत बनते हो तो कोई भी ऐसा विकर्म नहीं करना चाहिए. பாபா சொல்றார் இப்போ நீங்கள் விக்கர்மாஜீத் ஆகணும்னா இனி எந்த விதமான விக்கர்மத்தையும் செய்யக்கூடாது. படேத்தே படா விக்ரம் ஹே தேஹ் அபிமானி பன்னா. பெரியதிலும் பெரிய விக்கர்மம் என்ன? தேக அபிமானத்தில் வர்றது. பாபா बार बार कहते हैं தேஹி அபிமானி பன் பாப்கோ யாद करो. ஆகையால் தான் பாபா மீண்டும் மீண்டும் சொல்றார் தேஹி அபிமானி ஆயிட்டு என்ன நினைங்க. பவித்திர தோ रहना ही है. பாபா சொல்றார் நீங்கள் பவித்திரமாக இருந்து தான் ஆகணும். சப்சே படா பாப் ஹே காம் கட்டாய் சலானா. எல்லாத்தையும் விட பெரிய பாவம் எது?
காமம் என்ற விகாரத்தை பயன்படுத்துறது. எஹி அதிமத்தி அது துக் தேனே வால, இதுதான் ஆதி மத்தி அந்திமத்தில் உங்களுக்கு துக்கம் கொடுக்கறது. इसलिए सन्यासी भी कहते ये काग विष्टा समान सुख है. ஆகையால தான் சன்னியாசிகள் என்ன சொல்லிட்டாங்க, விகாரத்தை காக்கையினுடைய எச்சிலுக்கு சமமான சுகம்தான் அது. காக்கையோட எச்சில் என்ன பண்ணுமா, தூரத்துலேருந்து பார்க்குறப்ப தங்கம் போல மின்னும், பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் அது அசுத்தோன்னு. வஹா துக்கா நாம் நீ ஓத்தாய். ஆனால் சொர்க்கத்தில் துக்கத்தினுடைய பெயர் கூட இருக்காது. யஹா தோ துக்கி துக்கு. ஆனால் இந்த உலகத்தில் துக்கமே துக்கம். इसलिए सन्यासियों को वैराग्य आता है. ஆகையால தான் சன்னியாசிகளுக்கு என்ன வந்துடுது, வைராகியம் வந்துடுது. பரந்து वो जंगल में चले जाते हैं. வைராகியம் வந்தோடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வனத்துக்கு போயிடுறாங்க, காட்டுக்கு போயிடுறாங்க. உனோக்கா ஹே ஹத் கா வைராகிய, தும்ஹாரா ஹே பேஹத் கா வைராகிய. பாபா சொல்கிறார், ஆனால் அந்த மாதிரி வைராகியம் வந்த உடனே உலக வாழ்க்கையை விட்டுட்டு வனத்துக்கு போயிடுறாங்க. அது எல்லைக்கு உட்பட்ட வைராகியம். ஆனால் உங்களுடையது என்ன, எல்லையற்ற வைராகியம். நம்மளை பாபா எல்லாத்தையும் விட்டுட்டு போக சொல்லலை. ஏன் போக சொல்லலை பாபா? இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டே கடைப்பிடிங்கன்னு தான் பாபா சொல்கிறார். ஏன்னா பாபா கூட சத்தியுகத்தில் என்ன பண்ணுறாரு, பவித்திர கிரகஸ்த ஆசிரமத்தை தான் ஸ்தாபிக்கிறார். பாபா சந்நியாச வாழ்க்கையை ஸ்தாபிக்கலை, ராஜ்யத்தையும் பாபா ஸ்தாபிக்கிறாரு, தர்மத்தையும் உருவாக்குறார். ஆனால் சன்னியாசிகள் ஒவ்வொரு கல்பமும் என்னவா தான் வரப்போகிறாங்க, சன்னியாசியாக தான் வருவாங்க. ஆகையால் தான் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வைராகியம் வந்த உடனே வனத்துக்கு போயிடுறாங்க. ஏ துனியா ஹி சீச்சி ஹே. பாபா சொல்கிறார், இந்த உலகமே சீச்சியானது. सब कहते हैं பாபா ஆக்கர் ஹமாரே துக் ஹர்கர் சுக்கு தோ. எல்லாரும் அழைக்கிறாங்களாம், பாபா வாங்க எங்களோட துக்கத்தை நீக்கி சுகம் கொடுங்க. பாப் ஹி துக்கு ஹருத்தா சுக்கு கருத்தா. பாபா தான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவர். तुम बच्चे ही समझते हो कि नई दुनिया में इन देवताओं का राज्य था. குழந்தைங்களாகிய நீங்கள் தான் புரிஞ்சிருந்தீங்க, புதிய உலகத்தில் தேவதைகளோட ராஜ்யம் இருந்தது. वहाँ किसी भी प्रकार का दुख नहीं था. அங்கே எந்த விதமான துக்கமும் கிடையாது. जब कोई शरीर छोड़ता है तो मनुष्य कहते हैं स्वर्गवासी हुआ. பாபா சொல்கிறாங்க, உலகத்தில் யாராவது ஷரீரை விட்டுட்டா என்ன சொல்கிறாங்களா, சொர்க்கவாசி ஆயிட்டார். பரந்து ये थोड़े ही समझते कि हम नरक में है. அப்போ இறந்து போனவங்க சொர்க்கத்துக்கு போகிறாங்கன்னா அவங்கள பார்த்து இவங்க இறந்துட்டாங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்கிறவங்க எங்கே இருக்காங்கன்னு அர்த்தம், நரகத்தில் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்கலை. ஹம் ஜப் மரே தப் சொர்க்கமே ஜாய். அவங்களுக்கு இதுவும் புரியலையா, அப்போ நானும் இறந்து போனால் தானே சொர்க்கத்துக்கு போக முடியும், அப்போ நான் நரகத்தில் தானே இருக்கேன், அதுவும் புரியல. परंतु वो भी स्वर्ग में गया व नरक में गया, यहाँ नरक में आया, कुछ भी समझते नहीं. சரி, அப்போ இறந்து போனவர் அவராவது சொர்க்கத்துக்கு போனாரா அல்லது திரும்ப இந்த நரகத்தில் தான் வந்து பிறக்கிறாரா, இதுவும் தெரியலை. तुम बच्चे 3 बाप का राज भी सबको समझा सकते हो. பாபா சொல்கிற குழந்தைங்களாகிய நீங்கள் 3 அப்பாவோட ரகசியத்தையும் பிறருக்கு புரிய வைக்கலாம். 2 बाप तो सब समझते हैं, लौकिक और परलौकिक. உலகத்திலே 2 அப்பாவோட ரகசியம் தெரியும். ஒருத்தர் லௌகிக அப்பா, இன்னொருத்தர் பரலௌகிக அப்பா. பக்தியில் இறைவனே என்ன தான் சொல்கிறாங்க, பகவானை தந்தைன்னு சொல்கிறாங்க, காட் ஃபாதர்னு சொல்கிறாங்க. ஆகையால் 2 அப்பாங்கிறது தெரியும். ஆனால் 3வது अलौकिक प्रजापिता ब्रह्मा फिर है यहाँ संगम पर. अलौकिकமான பிரஜாபிதா பிரம்மா சங்கமிகத்தில் இருக்காரு, இதை புரிய வைக்கணும். பிராமன் பி चाहिए பாபா சொல்ற, பிராமணர்களும் வேணும் இல்லையா. वो ब्राह्मण कोई ब्रह्मा के मुख वंशावली तोड़े ही है. உலகத்தில் இருக்கிற பிராமணர்கள் பிரம்மாவுடைய கமல வாய் மூலமாக பிறப்பெடுத்தவர்கள் கிடையாது. जानते हैं ब्रह्मा था इसलिए ब्राह्मण देवी देवता நமக கேத்தே. ஆனால் அவங்க கூட என்ன தெரிஞ்சிருக்காங்களா, பிரம்மா இருந்தார், அதனால தான் பிராமணர்கள் தேவி தேவதைகள் நமகன்னு மந்திரம் சொல்கிறாங்களாம்.
ये नहीं जानते कि किसको कहते हैं कौन से ब्राह्मण. ஆனால் இந்த மந்திரம் யாருக்கு உரியது, எப்படிப்பட்ட பிராமணர்களை பார்த்து சொல்லலாம்? ஏன்னா அந்த பிராமணர்கள் என்ன ஆகிறது கிடையாது, தேவி தேவதை ஆகிறது இல்லை. அப்போ தேவி தேவதை ஆகக்கூடிய பிராமணர்கள் யாருன்னு மந்திரம் சொல்கிற பிராமணர்களுக்கு தெரியல. தும் ஹோ புருஷோத்தம் சங்கம் யுகி பிராமன். பாபா சொல்கிறார், நீங்கள் தான் புருஷோத்தம சங்கம யுக பிராமணர்கள். வஹே கலியுகி. அவங்களாம் யார் அப்போ? கலியுக பிராமணர்கள். ஏஹே புருஷோத்தம் சங்கம் யுக், ஜப் தும் மனுஷ்ய சே தேவதா பன்தே ஹோ. இதுதான் புருஷோத்தம சங்கம யுகம். இங்கே தான் நீங்கள் என்ன ஆகுறீங்க, மனிதன்லேருந்து தேவதை ஆகுறீங்க. தேவி தேவதா தர்ம கி ஸ்தாபனா ஹோ ரஹி ஹே. தேவி தேவதா தர்மத்தினுடைய ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. तो बच्चों को सब पॉइंट्स धारण करनी है और फिर सर्विस करनी है. ஆகையால் குழந்தைங்க எல்லா பாயிண்ட்டையும் தாரணை பண்ணணும், பிறகு சேவை செய்யணும். पूजा करने व श्राद्ध खाने पर ब्राह्मण लोग आते हैं, उनसे भी तुम चिट चैट कर सकते हो. பாபா சொல்ல, பூஜை செய்கிறதுக்கு மற்றும் திதி கொடுக்குறப்பையும் பிராமணர்களை கூப்பிடுறாங்க. அவங்க கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, சிட் சாட் பண்ணுங்க. அவங்க கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஞானமாக சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி என்ன பண்ணணும், பாபா சொல்கிற விஷயத்த சொல்லணும், சிட் சாட் பண்ணுங்க. தும்கோ சச்சா பிராமன் பனா சக்தே ஹே. உங்களை எங்களால் உண்மையான பிராமணனாக்க முடியும். அபி பாதோं का मास आता है, सभी पितरों को खिलाते हैं. பாபா சொல்கிறார், இப்போ என்ன மாதம் வரப்போகுதான், அந்த அந்த திதி கொடுக்கக்கூடிய மாதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதம் வரப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே முன்னோர்கள் அவங்கவுங்க வீட்டில் யார் இறந்தாங்களோ அவங்களுக்கு திதி கொடுப்பாங்க. அதுக்குன்னே ஒரு குறிப்பிட்ட மாதம் இருக்குமா. பாபா சொல்கிறார், वो भी युक्ति से करना चाहिए, नहीं तो कहेंगे कि ब्रह्मा कुमारियों के पास जाकर सब कुछ छोड़ दिया है. ஆனால் யுக்தியாக செய்யணும் இதெல்லாம். அப்படி இல்லைன்னா உலகத்தில் என்ன சொல்லுவாங்களா, இவங்க பிரம்மா குமாரிஸ்கிட்ட போனாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பூஜை பண்ணுறதில்ல, திதி கொடுக்கறதில்ல, எதையும் செய்ய மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆகையால் யுக்தியாக நடந்துக்கணும். ऐसा कुछ नहीं करना है जिसमें नाराज हो. மற்றவங்க வருத்தப்படுற மாதிரி எந்த ஒரு செயலையும் இந்த மாதிரி விஷயங்களில் நாம் செஞ்சிடக்கூடாது. யுக்தி சே தும் கியான் தே சக்தி. யுக்தியாக என்ன பண்ணுங்க, நீங்கள் ஞானம் கொடுங்க. ज़रूर ब्राह्मण लोग आएंगे तब तो ज्ञान देंगे ना. கண்டிப்பாக பிராமணர்கள் வருவாங்க, அப்போ தானே நம்ம ஞானம் கொடுக்க முடியும். इस मास में तुम ब्राह्मणों की बहुत सर्विस कर सकते. இந்த மாதத்தில் நீங்கள் பிராமணர்களுக்கு நல்ல சேவா பண்ணலாம். तुम ब्राह्मण तो प्रजापिता ब्रह्मा की औलाद हो. அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள்லாம் பிராமணர்கள், பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைங்க. பத்தாவோ பிராமன் தரம் கிஸ்னே ஸ்தாபன் கியா. அவங்கள்ட்ட கேளுங்க, நீங்களே சொல்லுங்களேன், பிராமண தர்மத்தை யார் படைச்சா, இப்படி நீங்கள் கேளுங்க. तुम उनों का भी कल्याण कर सकते हो घर बैठे. பாபா சொல்ற, நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்துட்டு என்ன பண்ணலாம், அந்த பிராமணர்களுக்கு நன்மை செய்யலாம். जिससे अमरनाथ की यात्रा पर जाते हैं तो वे सिर्फ लिखत से इतना नहीं समझेंगे, यहाँ बैठ समझाना चाहिए. எப்படி அமர்நாத் யாத்திரைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் வெறும் நோட்டீஸில் எழுதி பிரிண்ட் பண்ணி கொடுத்தீங்க, அதை படிச்செல்லாம் அவங்க புரிஞ்சிக்க முடியாது. அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், போய் எடுத்து சொல்லணும். ஹம் தும்கோ சச்சி அமர்நாத் கி கதா சுனாய். அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட் சொல்லணும். வாங்க, நாங்கள் உங்களுக்கு அமரநாதர், உண்மையான அமரநாதருடைய கதை சொல்கிறோம். அமர்நாத்தோ ஏகோய் காஜாத்தை. அமரநாதர் என்று ஒருவரைத்தான் சொல்லப்படுது. அமர்நாத் அர்த்தாத் ஜோ அமர்புரி ஸ்தாபன் கரே. அமரநாதர் என்றாலே யார், அமரபுரியை படைக்கக்கூடியவர். ஓஹே சத்யுக். அமரபுரிங்கிறது என்ன, மேலே கிடையாது, சத்யுகம். எஸ்ஏ சர்வீஸ் கர்னி படே. இப்படி நீங்கள் தான் என்ன பண்ணணும், எந்த இடம், எப்படிப்பட்ட மனிதர்கள், அப்படி நீங்கள் பார்த்து சேவா பண்ணணும். வஹா पैदल जाना पड़ता है. அப்போ அமர்நாத் யாத்திரை போகிறவங்களுக்கு போய் சேவா பண்ணணும்னா நீங்களும் என்ன பண்ணணுன்றார் பாபா, கால்நடையாக அங்கே நடந்து போய் தான் சேவா பண்ணணும். जो अच्छे अच्छे बड़े बड़े आदमी हो उनको जाकर समझाना चाहिए.
அதுலேயும் நல்ல நல்ல மிகப்பெரிய மனிதர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு முதல்ல போய் புரிய வைங்க. சந்நியாசியோं को भी तुम ज्ञान दे सकते हो. பாபா அடுத்து சொல்கிற சந்நியாசிகளுக்கு கூட போய் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஞானம் கொடுக்கலாம். तुम सारी सृष्टि के कल्याणकारी हो. நீங்கள் இந்த முழு சிருஷ்டிக்கும் நன்மை செய்யக்கூடியவர்கள். श्रीमत पर हम विश्व का कल्याण कर रहे हैं. புத்தி மே என் நஷா रहनी चाहिए. ஸ்ரீமத் படி நான் உலகத்துக்கே நன்மை செஞ்சிட்ருக்கிறேன். புத்தியில் இந்த போதை இருக்க வேண்டும். நான் என்ன போதை இருக்கணும், நான் ஸ்ரீமத் படி உலகத்துக்கே நன்மை செஞ்சிட்ருக்கிறேன். अच्छा நல்லது. मीठे मीठे सिखिलते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को नमस्ते. பாபா தாரணைக்கான சாரம் சொல்கிறாங்க. फर्स्ट पॉइंट, जब एकांत व फुर्सत मिलती है तो ज्ञान की अच्छी अच्छी पॉइंट्स पर विचार सागर मंथन कर लिखना है. எப்போது ஏகாந்தம் மற்றும் நேரம் கிடைக்கிறதோ ஞானத்தின் நல்ல நல்ல கருத்துக்கள் மீது ஆழமாக சிந்தனை செய்து குறிப்பு எழுத வேண்டும். सबको संदेश पहुंचाने व सबका कल्याण करने की युक्ति रचनी है. அனைவருக்கும் செய்தி கொடுப்பதற்கும் நன்மை செய்வதற்கும் யுக்திகளை உருவாக்குங்கள். ரெண்டாவது பாயிண்ட் பாபா சொல்கிறாங்க, विकर्मों से बचने के लिए देही अभिमानी बन बाप को याद करना है. விக்கர்மத்திலிருந்து தப்பிப்பதற்கு தேஹி அபிமானியாகி பாபாவை நினைவு செய்யுங்கள். அபி கோய் பி விக்ரம் நீ கர்னா है. இனி எந்த விதமான விக்கர்மமும் செய்யக்கூடாது. इस जन्म के किए हुए विक्रम बाप दादा को सच सच सुनाने हैं. இந்த ஜென்மத்தில் செய்திருக்கும் விக்கர்மங்களை பாப் தாதாவிடம் உண்மையோடு ஒப்புக்கொள்ளுங்கள். பாபா இன்னைக்கு வரதானம் கொடுக்குறாங்க. संपन्नता द्वारा संतुष्टता का अनुभव करने वाले सदा हर्षित विजयी भव. சம்பன்ன தன்மையின் மூலம் திருப்தியின் அனுபவம் செய்யக்கூடிய சதா மகிழ்ச்சியான வெற்றியாளர் ஆகுங்கள். பாபா சொல்கிறாங்க, जो सर्व खजानों से संपन्न है वही सदा संतुष्ट. யார் அனைத்து பொக்கிஷங்களில் சம்பன்னமாக இருக்காங்களோ அவங்க சதா திருப்தியாக இருப்பாங்க. சந்துஷ்டதா அர்த்தாத் சம்பன்னதா. திருப்தி என்றாலே நிறைந்த நிலை. जैसे बाप संपन्न इसलिए महिमा में सागर शब्द कहते हैं, ऐसे आप बच्चे भी मास्टर सागर अर्थात संपन्न बनो तो सदा खुशी में नाचते रहेंगे. எப்படி பாபா சம்பன்னமாக இருக்கார், ஆகையால் தான் அவரோட புகழில் என்ன சொல்லப்படுது, கடல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அதே போல் நீங்கள் குழந்தைங்க மாஸ்டர் கடல். அதாவது நீங்களும் என்ன ஆயிடுங்க, நிறைந்த நிலைக்கு போயிடுங்க. அப்போ சதா குஷியில் நடனமாடிட்டே இருக்கலாம். अंदर खुशी के सिवाय और कुछ आ नहीं सकता. அப்போ உங்களுக்குள்ள குஷியை தவிர வேற எதுவும் வரவே முடியாது. स्वयं संपन्न होने के कारण किसी से भी तंग नहीं होंगे. நீங்கள் சம்பன்னமாக இருந்தீங்கன்னா யாராலையும் நீங்கள் டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. किसी भी प्रकार की उलझन या विघन ये खेल अनुभव होगा. எப்படிப்பட்ட குழப்பங்கள் தடைகள் வந்தாலும் அது உங்களுக்கு ஒரு விளையாட்டாக தான் தெரியும். समस्या मनोरंजन का साधन बन जाएगी. பிரச்சனை உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் தெரியும். निक्षय बुद्धि होने के कारण सदा हर्षित और विजयी होंगे. நிக்ஷய புத்தியாக இருக்கக்கூடிய காரணத்தினால சதா மகிழ்ச்சியாகவும் வெற்றியாளர்களாகவும் இருப்பீர்கள். பாபா இன்னைக்கு ஸ்லோகன் சொல்கிறாங்க, नाजुक परिस्थितियों से घबराओ नहीं, उनसे पाठ पढ़कर
ஸ்வயம் கோ பரிபக்குவ பனாவோ. நாசுக்கான பிரச்சனைகளை கண்டு, அது பெருசாக வராது பிரச்சனை, ஆனால் அந்த பிரச்சனை எப்படி இருக்கும், நாசுக்காக இருக்கும், புரிஞ்சிக்கவே முடியாததாக இருக்கும், டீல் பண்ணவே முடியாததாக இருக்கும், சூட்சுமமாக இருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனைகளை பார்த்து கூட பயப்படக்கூடாது. அதிலிருந்து பாடம் படித்து தன்னை பரிபக்குவமாக்குங்கள். ஆச்சா. ஓம் சாந்தி.